அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் குர்பானி கொடுக்கலாமா அல்லது பெண்கள் குர்பானி கொடுப்பதற்கு நியத்து வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பரவலாக மக்கள் மன்றத்தில் இருக்குது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பரவலாக நம்முடைய சமூகத்தில் ஆண்கள் தான் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக அந்த அறுத்து பலியிடக்கூடிய அந்த காரியத்தை பரவலாக ஆண்கள் தான் செய்கிறாங்க. அப்போ ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய தலைவர்களாக குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக ஆண்கள் தான் இருக்கிறாங்க. பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த குர்பானிங்கிற கடமையும் ஆண்கள் தான் செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக குர்பானி கொடுக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவாரையானால் அல்லது தான் ஒரு பிராணியை அறுத்து பலியிட வேண்டும் என்று விரும்புவார்களேயானால் அதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆண்கள் சில வீடுகளில் கணவர்மார்கள் ஏழையாக இருப்பாங்க அல்லது கடனில் இருப்பாங்க. மனைவி இடத்துல ஒரு காசு இருக்கும் அல்லது அவங்க ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கணவனால் முடியல, நாம் என்ன செய்வோம், நம்முடைய சேமிப்பை வைத்தோ அல்லது நம்முடைய வருமானத்தை வைத்தோ நாம் ஒரு பலிப்பிராணியை கொடுக்கலாம் என்று ஒரு பெண்மணி ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க தாராளமாக என்ன செய்யலாம், அவங்க ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த கிரியையில் தன்னை இணைத்து கொள்ளலாம். அதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. சஹீஹ் புகாரியில் 5504 என்ற எண்ணிலே இடம்பெறக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் அன்ன இம்ரஅத்தன் ஒரு பெண்மணி ஜபஹத் ஷாத்தன் பி ஹஜ்ரி கல்லை கொண்டு கூர்மையான கல்லை கொண்டு ஒரு ஆட்டை என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அறுக்கிறாங்க. கூர்மையான கல்லை வைத்து ஒரு ஆட்டை ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, அறுக்கிறாங்க. ஃபஸ்இல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தாலிக், இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்கப்பட்டது. ஏன்னா ஒரு பெண்ணு ஆடை அறுக்கிறாங்க, இப்போ அந்த ஆட்டை நம்ம சாப்பிடலாமா, அது என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. அப்போ ஃபஅமர பி அக்லிஹா, அதை சாப்பிடுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பெண்மணி ஆடை அறுக்கிறாங்கன்னா அப்போ அதை சாப்பிடலாமா கூடாதாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் சஹாபாக்களுக்கு எழுகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அது பிரச்சனை இல்லைப்பா, தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அனுமதி அளிக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி அவங்க குர்பானிங்கிற பிராணியை அறுக்க வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக என்ன செய்யலாம், அவங்க அறுக்கலாம். அல்லது ஒரு பெண்மணி குர்பானி தான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, அவங்க என்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக நான் ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றால் அவர்கள் என்ன செய்யலாம், தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். அதுக்கு என்ன கிடையாது, மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது. அப்படி கொடுக்கக்கூடியவங்க குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்கள் பேண வேண்டிய அந்த சட்டத்தையும் அவங்க பேணணும். அவங்க நகத்தை வெட்டக்கூடாது, முடியை வெட்டக்கூடாது. அது மாதிரி குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கையும் சேர்த்து என்ன பண்ணணும், அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உள்ளாவாங்க என்பதையும் அதற்கான ஒரு பதிலாக நம்ம சொல்லிக் கொள்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.